முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன? அதாவது கரூர் ஸ்டாம்பேடுக்கு மட்டும் பாஜக சார்பில இருந்து இவ்வளவு பேர் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி தமிழகத்துல எவ்வளவோ பேரிடர்கள் நடந்திருக்கு. அப்போலாம் யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. முக்கியமா அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய நிதி அமைச்சரும் வரல, தமிழகத்துக்கான நிதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத, நிதியை தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். ஆனா ஆக்சுவலா தமிழகத்துல இவர் சொல்ற மாதிரி இயற்கை பேரிடர் நடந்தப்போ பாஜக சார்பில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வைப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்திருந்தார் பிரதமர் மோடி. அதன்படி தூத்துக்குடி வந்தடைந்த நிர்மலா சீதாராமன் மாவட்டம் முழுவதும் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார். இதையெல்லாம் ஓவராலா பாக்குறப்ப முதல்வர் அவர்கள் தெரிஞ்சு பேசுறாரா, தெரியாம பேசுறாரா, இல்ல யாராவது எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்டா அப்படியே பேசிட்டாரான்னு ஒரு பெரிய டவுட் வருதுன்னே சொல்லலாம்.